வணக்கம்மா. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸுமா. அதாவது பயனுள்ள செடிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செடிகளால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்மா. நம்ம செடிகளால் என்ன பயன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், எதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்மா. சரிதுங்களா? பயனுள்ள செடிகளை பற்றி நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா செய்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ இயற்கையாக போடுறேன் பாருங்கள். தையல் சீட்டு காக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதாவது செய்யக்கூடாததுமா, அதிக வேர் உள்ள செடிங்க நம்ம வளர்க்கக்கூடாது. மாடி தோட்டத்தில் செடிங்களை விட இலை தண்டை விட வேர் அதிகமாக விடுறது செடிகள் இருக்காங்க. அதை நம்ம வளர்க்கக்கூடாது. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 செடி எட்ட இருக்கணும், கிட்ட வைக்கக்கூடாது. பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 வெயிலில் எது இருக்கணும், ஆஃப் வெயிலில் எது இருக்கணும்னு ஃபஸ்ட்டு முன்னே நம்ம தெரிஞ்சுக்கணும். காய்கறி செடிகளாக வெயில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது 3மா. 4 தண்ணி ஊற்றுறது. ஈரப்பதம் செடியில் இருக்குதா, மண்ணோடைய தன்மை உலர்தன்மையாக இருக்கா, ஈரமாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம செடிங்களுக்கு தண்ணி ஊற்றணும். இதை மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணுமா. சரிங்களா? கிட்ட பூக்கள் வைக்கக்கூடாது. கிட்ட செடிகள் வைக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு ஜாடியில் வச்சுக்கிறோம். செடிகள் ரொம்ப அகண்டு பரண்டு வளருவாங்க. அதனால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் ஃபார் ஹோம் தமிழ். வீட்டில் நம்ம பயனுள்ளது என்னென்ன செய்யணும். அதாவது என்னை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு பயனுமா. இப்போ ஒத்த சிகப்பு செம்பருத்தி உடலுக்கு நல்லது, தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இதில் மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் கன்சீவ் ஆனவங்களாம் அது யாராவது கேட்டு தான் செய்யணும். டாக்டரை கன்சிடர் பண்ணி டக்குன்னு செம்பருத்தி இலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? செம்பருத்தினா அப்படி. காய்கறியில் என்ன பயனுன்னா, நம்ம பாயிண்ட் 1ன்னு வச்சுவோம். மருந்து இல்லாத, நஞ்சுத்தன்மை இல்லாத சாப்பிட்றோம். சரிங்களா? அது மெயினாக பார்க்கணும். நம்ம தோட்டத்தில் நாம் தான் வளர்க்குறோம். அதுக்கு நம்ம நேச்சுரல் இயற்கை ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும். செயற்கையாக கொடுக்கக்கூடாது. இந்த டிஆர்பி கடையில் விற்கிற கெமிக்கல் உரம்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. நிலம் வச்சுக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுங்கன்னாலும் கொடுப்பாங்க. அதையும் வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது செடிக்கு. அது மெயினு ரொம்ப முக்கியம். நாம் தோட்டம் பயனுள்ள செடியாக நம்ம வளர்க்குறோம். காய்கறி செடி வளர்க்குறோம்னா அதுக்கு மணிலா புண்ணாக்கு தான் உரம் கொடுக்கணும். வாழைப்பழ அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், பஞ்சகாவியா, வெள்ளைப்பூச்சி ஊந்துட்டுனா வேப்பெண்ணெய், காதி சோப்பு, அப்புறம் பூண்டு, இஞ்சி, மிளகாய் 3ஐயும் சமமாக எடுத்து அரைச்சி கொஞ்சம் காரத்தன்மை உள்ளதாக கொடுப்பாங்க செடிங்களுக்கு. அது பூச்சி சீக்கிரம் டெட் ஆகிடும். ஏன்னா பூண்டும் காரம், இஞ்சும் காரம், பச்சை மிளகாயும் காரம் 3 சம அளவு எடுத்து மிக்சிலே அம்மியில் அரைச்சி அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி கலந்து நம்ம பூச்சி உள்ள செடிக்கு அடிக்கலாம். அப்புறம் புளிச்ச மோர் ஊற்றலாம். சரிங்களா? இவ்வளோ இயற்கை ஃபெர்டிலைசர் இருக்குது, கிச்சன் வேஸ்டேஜ் இருக்குது. நம்ம வீட்டில் தோட்டம்னு வச்சுட்டா நம்ம கடையில் இருக்கிற கெமிக்கல் மருந்தெல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு இப்போ செடினால் கிடைக்கிற பயனுள்ள தகவல். ஹெல்த்துக்கு என்ன பயனுன்னா, மருந்து இல்லாத சாப்பிட்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம கையால் விளைவிச்சு சாப்பிட்றோம். அது ரொம்ப ரொம்ப மெயினு. நாம் விதை போட்டு நாம் காய எடுத்து நாம் சாப்பிட்டோம்னா, எது ஒன்றுமே கெமிக்கல் மருந்து போடாத விளைஞ்சுன்னா அந்த காய்கறி ருசி அதிகமாக இருக்கும். அதனுடைய தனித்தன்மையே வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? அதை நம்ம பார்க்கணும். பயனுள்ளதாக சரி, பழமரம் என்னம்மா பயனுள்ள மரமாக வைக்கலாம்? தாராளமாக மாதுளை வைக்கலாம். என்கிட்ட மாதுளை கீழே 2 இருக்குது, மேலே 2 மரம் இருக்குது. அதில் ஒரு மரம் காசு கொடுத்து வாங்கினது, ஒரு மரம் தானாக வந்தது. கீழே பால்கனியில் வெத்தலையும் மாதுளமும் ஜோடியாக இருந்தாங்க. நான் மார்ச் 7 ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த வெத்தலை காஞ்சிச்சுமா. அதுலேயும் மாதுளை இருக்குது. அவங்களையும் கொண்டாந்து மாதுளத்தோட மாதுளம் சேர்த்து வச்சிடணும். இன்னும் எங்கேயாவது மாதுளம் கன்று வருவாங்க. சரிங்களா? நம்ம வீட்டில் பழமரம் வைக்கலான்னா அது பயனுள்ளது. வருஷத்துக்கு ஒரு தடவை பலன் கொடுக்குறது. இருந்துட்டு போட்டோமே, மருந்துலாம் சாப்பிடுமே. மாதுளம், கொய்யா. ஒரு நாளைக்கு நம்மளால் சமைக்க டிஃபன் செய்ய ரொம்ப டயர்டாக இருந்தால் 2 கொய்யாவை சட்டுப்படுத்தலாம். அதில் எல்லா சத்தும் இருக்குது. கொய்யா, மாதுளை, மேங்கோ
எலுமிச்சை மரம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, தோப்பு நெல்லிக்காய் அதை விட மஸ்ட்டு, 2 வாழை. சரிங்களா? நம்ம டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமே கருவேப்பிலை, இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கணுமா. ஒரு வீட்டில் எவ்வளோ பசுமைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு குரு பகவான் ஆசி உங்களுக்கு இருக்குது. என்னம்மா ஜாதகம்லாம் சொல்லாதுன்னு நினைக்கிறீங்க. குரு கட்டுற விட குருவுக்கு உகந்தது வந்து பச்சை. நம்மக்கிட்ட பசுமை நிறையா இருக்குது. 2வது மாதுளை இருந்தாலே அது வந்து மகாலட்சுமிக்கான ஒரு சிம்டம்ஸ்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து தோட்டம் வைக்கணும். அதாவது தோட்டத்தால் நமக்கு என்ன பயன் கேட்குறீங்க? முக்கியமாக நம்ம ஹெல்த்து நல்லா இருக்குமா. அதாவது நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா நம்ம அவசியம் தோட்டம் வைக்கணும். நம்ம மெனக்கிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் காலையில் தூக்கத்தை கெடுத்துட்டு வாக்கிங் போகணும். சரிங்களா? இந்த செடிங்களோட வந்து நீங்கள் நடந்து அவங்கள்ட்ட பேசி அவங்க பூக்களை பறித்து தண்ணி ஊற்றி அவங்கள்ட்ட இருக்கிற களையை எடுக்கிறது நமக்கு உடலுக்கு முக்கியமான எக்ஸசைஸு. சரிங்களா? வாக்கிங் போகிறத தவிர்க்கலாம். 2வது மனசு அமைதி. உங்களுக்கு பச்சையை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நாமளே எங்கேயா ட்ராவலில் பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுங்க, அந்த வயலில் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறோம், எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. கண்ணுக்கு எட்டின தூரம் பசுமைப்பா, ஆனால் என்னதில்லை அப்படின்னு மனசு நினைக்க தோணுதில்ல. அந்த மாதிரி பசுமையை பார்த்தாலே நம்ம கண்ணுக்கு விருந்துமா. நமக்கே இவ்வளோ இருக்குதுன்னா அது மூலயமா கிடைக்கிற பலன் பாருங்கள். பூக்கள் கொடுக்குது, காய்கள் கொடுக்குது, அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்கும். எப்படிம்மா சந்தோஷம் கொடுக்கும்னா, இப்போ ஒத்த செம்பருத்தினா அங்கே வந்து அடுக்கு பூத்துருக்கு அந்த மாதிரி. 2வது கனகாமரம் கொத்து செம்பருத்தியில் சிகப்பு ஒத்த வந்திருக்குமா. எங்கே போய் சொல்கிறது? கனகாமரம் அடுக்கு செம்பருத்தி இல்லைனா ஜிமிக்கி செம்பருத்தின்னு சொல்லுவேன். அதில் போய் சிகப்பு ஒத்த வந்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவ்வளோ மனசுக்கு ஆறுதல். அப்புறம் இந்த பூக்கள்லாம் பறித்து அது ஒரு இடமா வச்சு பார்க்கும்போது உங்கள் மனசு இருக்கிற சந்தோஷம் இருக்குது. ஏன்னா சிகப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது, ரோஸ் இருக்குது, வெள்ளை இருக்குது, பச்சை இருக்குது. பச்சையில் பூ இல்லைம்மா என்கிட்ட. சரிங்களா? இந்த கலர்லாம் ஒரு இடத்துல பார்க்கும்போது கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நிறைய பயனுள்ள மரங்கள். இப்போ செம்பருத்திலாம் சாமிக்கு பூ கொடுக்குது. அதுக்கு முன்னெல்லாம் எங்கள் முன்னோர்கள் காலத்தில், என் காலத்தில் கூட அடுக்கு செம்பருத்தியை தலையில் வைப்போம் சிகப்பு. இவ வந்து பிங்க்கு செம்பருத்தி. சரிங்களா? அப்புறம் மருந்து இல்லாத சாப்பிட்றோம். நமக்கு டைம் பாஸிங் பொழுதுபோக்குக்கு எங்கே போகிறது? படத்துக்கு போகணும். அதுக்கெல்லாம் மெனக்கிட்டு போகணும். மெனக்கிட்டு கிளம்பி குளிச்சுட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வேறு வந்து துவைக்கணும். இப்போ அப்படி இல்லை பாருங்கள். வந்தோமா, மேலே மாடியை பார்த்தோமா, தோட்டத்தை பார்த்தோமா, மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிங்களா? இன்னும் நிறைய செடி தேடிட்டுருக்கேம்மா நான். பெலாக்கன்று, கொய்யா ஒன்று கீழே இறக்கிட்டேன். கொய்யா, அந்த மஞ்சள் அடுக்கு, அதெல்லாம் தேடிட்டுருக்கேம்மா. இன்னும் எனக்கு கிடைக்கலம்மா. சரிங்களா? இன்னும் 4-5 செடியெல்லாம் எடுத்து நம்ம இந்த வால் மாதிரி இருக்குது பாருங்கள், சுவரு, இந்த சுவத்து மேலே வைக்கணும். அதுக்கெல்லாம் ஆள் வரலம்மா, பார்த்துட்ருக்கேன். இந்த பிளான்ஸால் யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ்னால் இதாம்மா. நம்மளால் டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்ற முடியலனா பழமரம் வச்சிடலாம். ஆனால் வீட்டில் பசுமை இருக்கணும். மரத்தாலேயும் மனசாலேயும் ஹெல்த்துக்கும் நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் வந்து அம்புத்தோட்டம் சேனல் வச்சுருக்கேம்மா. பழமரம் எப்படி வைக்கணும், கீரை வகை எப்படி வைக்கணும், கொடி வகை எப்படி வைக்கணும், காய்கறி செடிங்கள்லாம் எப்படி வைக்கணும், பூச்செடி எப்படி வைக்கணும், தனித்தனியாக டெமோவோடு போட்டிருக்கேன். மண் கலக்கிற அளவோடு போட்டிருக்கேன். அம்புத்தோட்டம் சேனலை பாருங்கள். மதியம் டெஸ்ட்டில் வரேன், எழுதி போடுறேன் 1:30 மணிக்கு. சாட்டர்டே சண்டே 2 மணிக்கு, மண்டே டு ஃப்ரைடே 1:30க்கு எழுதி போடுறோம்மா. பயனுள்ளதாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா.